வேலும் மயிலும் சேவலும் துணை. வேல்மாறல் பகுதி 3. பொருள் விளக்கம். பாடல்கள் 9 முதல் 12 வரை. வேல்மாறல் பாடல் 9. பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரக்குகையை இடித்து வழி காணும். சிறந்த ஞானத்துடன் பழமை வாய்ந்த மதுரை தமிழ்ச்சங்கப் பலகையில் விளங்கிய ஒப்பற்ற நக்கீரர் இசைத்த திருமுருகாற்றுப் படைக்கு உள்ளம் உருகி அவர் அடைபட்டிருந்த குகையை இடித்து தள்ளியது முருகப்பெருமானின் கையிலுள்ள சக்திமிக்க வேலாகும். வேல்மாறல் பாடல் 10. திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசைத்ததிர ஓடும். பண்டை காலத்தில் மலைகள் அனைத்தும் சிறகுகளுடன் பறந்து உலகோருக்கு கேடு விளைவிக்க இதை அறிந்து இந்திரன் வஜ்ராயுதத்தால் மலைகளின் சிறகுகளை அறுத்து எறிந்தான். அன்று முதல் மலைகள் அனைத்தும் நிலத்தில் அழுந்தி பூதரம் என பெயர் பெற்றன. உலகமெல்லாம் கிடுகிடு என அதிர்ந்து மீண்டும் மலைகளுக்கு சிறகுகள் முளைத்தனவோ என்று உலகோர் அஞ்சி நடுங்கும்படி அண்ட உச்சியில் அதிவேகத்தோடு பறந்து சென்றது முருகப்பெருமான் கையிலுள்ள சக்தி மிகுந்த வேற்படை ஆகும். வேல்மாறல் பாடல் 11. சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழிக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும். சுடற்பருதி ஒளிவிடும் சூரியன், நில ஒழுக்குமதி குளிர்ந்த கிரணங்களை வீசும் சந்திரன், ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப கடல் பொங்கி கரை கடந்து சென்று உலகத்தை அழிக்காதபடி அதனை அடக்கிக் கொண்டிருக்கும் வடவா முகாக்கினி ஆகியவற்றை வெட்கப்பட்டு நாணி ஒளியச் செய்யும் வண்ணம் ஒளிப்பிரபை வீசும். மிகுந்த பிரகாசமான ஒளியை வீசுவது முருகப்பெருமானின் கையில் உள்ள சக்தி மிகுந்த வேலாகும். வேல்மாறல் பாடல் 12. தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அரு அடுத்திரவு பகற்றுணையதாகும். துணையின்றி தனியாகச் செல்லும் எனது வலது இடது பக்கங்களிலும் முன்பின் பக்கங்களிலும் உடன் நின்று இரவு பகல் எப்போதும் துணையாக நிற்பது முருகப்பெருமானுடைய திருக்கரத்திலுள்ள சக்தி மிகுந்த வேலாகும்.